வணக்கம் சார். வணக்கம். பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இன்னைக்கு பராசக்தி திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படி சார் இருக்கு? உண்மையிலே ஜனநாயகனா பராசக்தியா இல்லை ஜனநாயகன் வரட்டும் பராசக்தியும் வரட்டும், அண்ணன் முதல்ல வரட்டும், தம்பி நான் பின்னாடி வரேன் அப்படின்லாம் சிவகார்த்திகேயன் சொல்லியிருந்தார். அதுக்கிடையில் நீங்கள் அண்ணன் முதுகுலியே குத்தறியா துப்பாக்கி வைக்கிறியா அது மாதிரியான கான்ட்ரவர்சியான இதெல்லாம் போயிடுச்சு. அதை தாண்டி தம்பி படம் வந்துடுச்சு. இதை கூட முதல்ல படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ரவி மோகன் கூட சொல்லியிருக்காரு, இந்த தம்பிங்கெல்லாம் வழி விட்டு அண்ணன் வராரு, பின்னாடி வராரு, எப்போ வந்தாலும் அண்ணன் தான் அப்படின்னு. அதுதான் அதே போல் பராசக்தி படம் நான் ஆரம்பத்துலேருந்து சொன்னது தான். ஜனநாயகன் வேற ஒரு ஜானர், பராசக்தி வேற ஒரு ஜானர். 60களில் இந்தி எதிர்ப்பு, இந்தி திணிப்பு, குறிப்பாக இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தியை கட்டாய மொழியாக்குவதற்காக மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம், அந்த சட்டம் தமிழகத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பலையை கொண்டு வந்தது. அந்த எதிர்ப்பலையில் செழியன் என்கின்ற ஒரு இளைஞர் புறநானூறு என்கின்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்து ஒரு ரயிலை எரித்து கொள்கிறார். ஆரம்பத்தில் அப்படி எரித்து கொள்ளும் பொழுது அங்கு தன்னுடைய நண்பனை இழக்கிறார். அதோட வன்முறையெல்லாம் வேணாம் சாமி, இதோட போதும், இன்னும் மொழிப்பொருளாம் வேணான்னு சொல்லி அவரே போய் மத்திய அரசு வேலையில் ரயில்வேயில் கரி அள்ளி கொட்டுற வேலையில் பார்க்குறாரு. அடுத்து டிடிஆர் அப்போ மாறணும்னு எக்ஸாம் இது பண்ணுறாரு. அப்போ ஹிந்தி தெரிஞ்சிருக்கிறாரு. அதுக்காக 6 மாதம் ஹிந்தி கற்றுக்கிறாரு. அவருடைய வாழ்வில் திரும்பவும் இந்தி போராட்டத்துக்குள்ளே அவர் இந்தி திணிப்புக்கு எதிராக உள்ளே வந்ததுக்கான காரணம் என்ன, அது எங்கே நின்றுது, அதனால் என்ன ஒரு வலுவான சம்பவம் நடந்தது. திரும்பவும் அந்த ஹீரோ சிவகார்த்திகேயன் செழியன் களத்தில் நின்னப்போ இந்தி எதிர்க்காக இந்தி பேசாத மாநிலத்திலிருந்து எவ்வளோ பேரை திரட்டுகிறார் அப்படின்னு தான் இந்த ஒட்டுமொத்த கதையும். அது முழு கதையும் சொல்லிட வேண்டாம், முழு படத்தையும் பற்றி என்ன சொல்கிறது. இன்றைய காலகட்டத்துக்கு ஒரு முக்கியமான படம். அதே வேளையில் இந்த இந்தி திணிப்பு, இந்தி பேசாத, இந்தியை கொண்டு வராத அப்படின்னு சொல்கிறது இந்த 2K கிட்ஸ், அப்புறம் ஜென்சி கிட், இவர்களுக்கு எப்படி போய் சேரும், இவங்க எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு ஆரம்பத்தில் படம் பார்த்தப்போ எனக்கு இருந்தது. ஆனால் படத்துக்கு கிடைக்கிற வரவேற்பை பார்த்த பிறகு நாங்கள் ரைட் கொண்டாடுறாங்க அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு. சரி, எஸ்கே, ரவி மோகன், அதர்வா, இந்த பாய்ஸ் கூட்டணி எப்படி சார் இருக்கு? இல்லை, ஒரு பிரமாதமான இதுதான். நீங்கள் எந்தவித ஈகம் இல்லாமல் நீங்கள் சிவகார்த்திகேயனுக்கு சீனியர் தான் ரவி மோகனும் அதர்வாவும். ரவி மோகன்லாம் சிவகார்த்திகேயனே சொல்லியிருந்தார், நான் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் அவருடைய படங்கள்லாம் பார்த்துருக்கேன், அப்படி அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சமான நடிகர், அவர் இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணுறாரு அப்படின்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஒத்துக்கிட்டாரெல்லாம் கேட்டேன் அப்படின்னு. பிரமாதமாக 3 பேரும் பண்ணியிருந்தாங்க. இப்போ சிவகார்த்திகேயன் அந்த கேரக்டருக்கான ஸ்பேஸ் கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. இது கதை, இந்த கதைக்கு தகுந்த கேரக்டர்கள், இது கதையாக பார்க்கணும். இதுதால நான் தான் ஹீரோ, நீ தான் ஹீரோன்ட்டு எல்லாருமே ஹீரோ தான். அதில் எல்லாருமே ஸ்ரீலீலாவே பிரமாதப்படுத்திது. ஸ்ரீலீலா அருமையாக நடிச்சிருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான நடிகையாக வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ரவிமோகன் ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ஒரு மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு போலீஸ் அதிகாரி, தமிழகத்தில் போலீஸ் அதிகாரி. எனக்கு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, ரொம்ப கொடூரமான ஒரு நபராக இருக்கார். ஆனால் அவர் ஏன் அப்படி ஆகிறார், தமிழ் பேசக்கூடியவர் தான், அவருக்கான ஒரு பேக் ஸ்டோரி சொல்லியிருந்தா இன்னும் வலுவாக இருந்திருக்குமே ஆடியன்ஸுக்கு அப்படின்னு ஒரு. அதர்வா வழக்கம் போல் பிரமாதமாக பண்ணுறாரு. அதர்வா ஏன் நல்ல நல்ல படங்கள்லாம் விட்டுடுறாரு, ஏன் நல்லா செலக்ட் பண்ணலாமே. ஒரு நல்ல நடிகர். அவருடைய தந்தை முரளிலாம் பார்த்தீங்கன்னா, முரளிலாம் அவ்வளோ புதுமுக இயக்குநர்களுக்கு வாழ்க்கை கொடுத்தவர். எல்லா கேரக்டருமே காளி வெங்கட் வராரு, அவரை கூட மிக சரியாக பயன்படுத்தியிருக்காங்க இயக்குனர் சுதா கொங்கரா. சார், எல்லா நடிகர்களுக்குமே அந்த 25வது திரைப்படம் அப்படின்றது எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் படமாக தான் சார் அமையும். அந்த வகையில் இந்த திரைப்படம் எஸ்கே அவர்களுக்கு எந்த மாதிரியான அடுத்து எதை நோக்கி போகிறதுக்கான பயணத்தை ஓப்பன் பண்ணியிருக்கு சார்? நிச்சயமா. சிவகார்த்திகேயன் அப்படின்னாலே ஒரு ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறவர், ஒரு ஜோக் அடிக்கிறவர், போகிற போக்கில் அப்படியே ஒரு விஷயத்தை அப்படியே பேசிட்டு போகிறவர். அவருக்கு ஒரு லைட்டாக ஒரு கதை பண்ண தெரியும், ஒரு காமெடி பண்ண தெரியும். அவர் கிட்டத்தட்ட ஒரு நவீன பாக்கியராஜ் மாதிரி. அவருக்கு இந்த ஆக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப வலுவான ஆக்ஷன் ஹீரோலாம் கிடையாது. இது மாதிரிலாம் ஒரு காலகட்டம் இருந்தது, இதெல்லாம் ஒரு பேச்சாக இருந்தது. அது எல்லாம் ஒவ்வொன்றா மாவீரன் மாதிரியான படங்கள்லாம் அவருக்கு அது அந்த கலரை மாற்றுச்சு. இது தெரிஞ்ச அமரன் படம் முக்கியமான ஒரு படமாக சிவகார்த்திகேயனுடைய சினிமா கேரியர் இல்லாமல் ஒரு மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய பயோபிக்கை அவ்வளோ அருமையாக நடிச்சிருந்தார். அதெல்லாம் மீறி இந்த படத்தில் இது ஒரு படமாக பார்த்தீங்கன்னா, இந்த கேரக்டராக பார்த்தீங்கன்னா ஒரு ராவான கேரக்டர். அதில் ஒரு ஹீரோ ஒத்துக்கிறது பெரிய விஷயம். இப்படி ஒரு ஹீரோ, ஒரு ஜாலியான ஒரு ஹீரோ, இவர் வந்தாலே கலகலன்னு இருக்குப்பா, இவர் இதுக்கு செட் ஆவாரா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் இருந்தபோது அதுக்கு மிக பிரமாதமான நடிச்சுக்கிறார். அந்த நடிப்பை மிக அருமையாக சுதா கொங்கரா வேலை வாங்கியிருக்காங்க. அதுதான் பராசக்தி.
சென்சார் போர்டு நிறைய இடங்கள்ல கட் கொடுத்திருந்தாங்க. நிறைய வசனங்கள் வந்து மியூட் பண்ணப்பட்டிருந்தது. அது ஏதாச்சும் திரைக்கதைக்கு நெருடலா இருந்துச்சா சார்? நெருலா மீன் வந்து அங்கங்கே ஜம்ப் ஆகுது வந்து படம் பார்க்கும்போதே தெரியுது ஜம்ப் ஆகுது. ஏன்னா ட்ரெய்லரில் அண்ணாவுடைய அந்த ஸ்பீச்சை காமிச்சிருந்தாங்க. அவங்க யாராக இருந்தாலும் என் தம்பிங்க தான் அப்படின்னு சொல்கிறத தாண்டி அண்ணாவுடைய போர்ஷன்லாம் நிறைய கட் பண்ணியிருக்காங்களோ அதை தாண்டி வசனங்கள்லாம் வந்து இதுவாகிறது. குறிப்பாக இந்தி, அப்புறமா வந்து டெல்லி அரசாங்கம், இது மாதிரியான வார்த்தைகள்லாம் மீட் பண்ணியிருக்காங்க. தீ பரவட்டும் அப்படின்ட்டு வந்து நீதி பரவட்டும், நீதி வெல்லட்டும் அது மாதிரி மாற்றிருக்காங்க. இதெல்லாம் நல்லாவே தெரியுது வந்து ஏறக்குறைய இன்னும் கூட அது கட் கொடுத்துருந்தா, ஏன்னா இன்னும் அந்த கண்டென்ட் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் படம் அந்த ஃப்ளோவில் வந்து அதெல்லாம் தெரியல சார். இது வந்து திமுகவுக்கு பிரச்சார படமா இருக்கும் அப்படின்னு வந்து முதல்ல சொல்லப்படுது. ஆனா படம் பார்த்தவங்க சொன்னது என்னன்னா, இல்ல திமுக பிரச்சார படம்லாம் இல்லப்பா, இது வந்து ஒரு திரைப்படம், மாணவர்களுடைய போராட்டம் அப்படின்றதுல அவங்க வந்து சொல்றாங்க. இல்ல எந்த அளவுக்கு சார் பொலிட்டிக்கல் இருக்குதுல? இல்லை இது திமுகவின் பிரச்சார படம் ஒன்றும் கேட்டால், அப்படி திமுகவின் பிரச்சார படமாக இருந்தால் வந்து கலைஞர் கருணாநிதி வந்து பாதி படம் முழுக்க காட்டியிருக்கணும். அவர் வந்து இப்போ அதில் அவருடைய பங்களிப்பு வந்து அண்ணாவும் பெரியார் தான் அதிகம். பெரியார் கூட ஏன் காட்டலன்னு தெரியல வந்து. அவர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் வச்சுங்கிற கேரக்டரில் வந்து சோமசுந்தரம் தான் நடிச்சிருக்காரு. அவர் ஒரு டைலாக் பேசிட்டு அதோட அப்புறம் கடைசியில் கூட அண்ணா சட்டசபையில் உட்காரும் போது பின்னாடி இருக்கார் வந்து. அதெல்லாம் வந்து ஒரு இந்தி எதிர்ப்பு 60களில் இந்த இந்தி படித்து தான் ஆகணும், நீங்கள் இந்தி படித்தா மட்டும்தான் உங்களுக்கு வேலை, இந்தியை கொண்டு வந்து நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம மாநிலம் கிடையாது வந்து இந்தி பேசாத மாநிலங்கள் வந்து கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மேற்கு வங்காளம் எந்த அளவுக்கு அது பாதிக்கப்பட்டதுன்ற சொல்கிற ஒரு திரைப்படம் தான் தவிர இது வந்து ஒரு பிரச்சார படமோ ஒரு குறிப்பிட்ட அரசியலுக்கான ஒரு அரசியலை அது சொல்லக்கூடிய ஒரு படமோ கிடையாது. சார் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடுத்து ஹாலிடேஸ் வருது, வேற எந்த பெரிய படங்களும் திரையிடலை அப்படின்னும் போது பராசக்தி வந்து அமரனோட வசூலை பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, கண்டிப்பாக இருக்குது வந்து. உங்களுக்கு ஹாலிடே அப்படின்பொழுது வழக்கத்துக்கு அதிகமான ஒரு ஆடியன்ஸ் வரக்கூடும். வேறு போட்டிக்கு எந்த படமும் இல்லை, டப்பிங் படம் தான் இருக்குது வந்து. பிரபாஸ் நடிச்ச படம் அதெல்லாம் வந்து ஒரு இதுவாக எடுத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வசூல் வந்து அமரனை தாண்டி ஒரு வசூலை கண்டிப்பாக கொடுக்கும். ஆமாம், நன்றி சார். வணக்கம்.